வெல்கம் டு எம்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து March 3 and 4 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தலாம். ஓட்டுக்காக ஓட்டு. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு பேரணி. ஸோ இது என்ன விழிப்புணர்வு பேரணின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி. இது யார் நடத்துனாங்க அப்படின்னா, நம்ம தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க சார்பாக தான் இது நடத்தப்படுது. எதுக்காக இது நடந்துச்சு அப்படின்னா, மக்களவை தேர்தலை முன்னிட்டு இது வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், நிறைய பீப்புள் வந்து வில்லிங்காக போய் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அவங்களையெல்லாம் வந்து ஓட்டு போட வைக்கணும், அவங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸை வந்து அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த சைக்கிள் பேரணியை வந்து முன்னிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, NLC நிறுவனத்தின் அணு மின்சக்தி நிலையம் அமைக்க திட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பழுப்பு நிலக்கரி மற்றும் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி செய்து வருகின்றனர். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்த கோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோலை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நிலையாக வந்து என்ன பண்ணலாம்னு திட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அணு மின்சக்தி யூஸ் பண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்திய 76 பள்ளிகளுக்கு அன்பழகன் விருது. ஸோ இந்த பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இது வந்து இப்போ வந்து 76 பள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மல் நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கோ ஸோ அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்டு சென்ட் பண்ணி, ஸோ ஈச் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெண்டு ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து வழங்கப்படுது. ஸோ இது எந்த கேட்டகரிக்கு கீழே எல்லாம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் வளர்ச்சி. ஸோ இந்த கேட்டகரி கீழே எல்லாம் வந்து ஒரு ஸ்கூலும் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக வந்து அவங்க பாடுபடுறாங்க அப்படின்றத பொறுத்து, ப்ளஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய லீடர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வந்து மதிப்பெண் கொடுத்து அதில் வந்து டாப் 2 ஸ்கூல்ஸை வந்து ஈச் டிஸ்ட்ரிக்ட்லேயும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து வழங்கப்படுது. ஸோ அடுத்து நம்ம 4வது பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திற்கு அடிக்கல் நடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது நமக்கு வந்து நம்ம அடிக்கடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறது தான். குலசேகரப்பட்டினத்தில் வந்து இந்த 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்குள்ளே இந்த ராக்கெட் ஏவுதளம் பணிகள் வந்து முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடப்பட்டது. ஸோ அடுத்து நம்ம 5வது பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் மகள் மரியம் நவாஸ் நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஆனார். ஸோ அதாவது பாகிஸ்தானில் வந்து முதல் பெண் முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரியம் சராஃப். அதுவும் இப்போ தான் வந்து ஆயிருக்காங்க. அவங்க வந்து எந்த மாகாணத்தில் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாப் மாகாணத்தில், அதாவது பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அமைச்சராகி அவங்க வந்து அந்த நாட்டுடைய முதல் முதலமைச்சர் ஆயிருக்காங்க, பெண் முதலமைச்சர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து 6வது பார்த்தோம் அப்படின்னா, எல்லையோர காவல் படையில் இந்தியாவின் முதல் ஸ்னைஃபர் வீராங்கனை யார் அப்படின்னா சுமன் குமாரி. ஸோ இவங்க வந்து இந்த எல்லையோர காவல் படை இருக்க BSFன்னு சொல்லுவாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ அதில் வந்து இந்த ஸ்னைஃபர் வீராங்கனையா முதல் பெண் யாராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சுமன் குமாரி அப்படின்றவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பயிற்றுவிப்பாளர் கிரேடில் வந்து தேர்வாகி சாதனை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதில் வந்து கமாண்டர் கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் வந்து ரொம்ப அந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பயிற்றுவிப்பாளர் கிரேடில் தான் வந்து ரொம்ப ப்ராக்டிசஸ்லாம் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த இதுலேயே வந்து இவங்க வந்து தேர்வாயிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த BSFல வந்து முதல் ஸ்னைஃபர் வீராங்கனை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுமன் குமாரி அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் March 3 and 4 கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஓட்டுக்காக ஓட்டு. இது வந்து ஒரு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் சார்பில் நடத்தப்பட்டது. 2வது NLC நிறுவனத்தின் அணு மின் சக்தி நிலையம் அமைக்க திட்டம். இது வந்து பழுப்பு நிலக்கரி மற்றும் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி செய்து வருகிறது. அடுத்து 3வது பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்திய 76 பள்ளிகளுக்கு அன்பழகன் விருது. கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் வளர்ச்சி. அடுத்து 4வது இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அடுத்து 5வது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் மகள் மரியம் நவாஸ்
அந்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரானார். இவர் வந்து பஞ்சாப் மாகாணத்தில் அமைச்சராக தேர்வாகியுள்ளார். ஸோ அடுத்து 6வது பார்த்தோம் அப்படின்னா எல்லையோர காவல் படையின் இந்தியாவின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை சுமன்குமாரி பயிற்றுவிப்பாளர் கிரேடில் தேர்வாகி சாதனை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையானவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.